Praise the Lord. Hallelujah. Glory to God. இந்த நாளிலும் வாலிபர்களாகிய உங்களை சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷலா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அநேக நன்மையான காரியங்கள் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமா ஆவிக்குரிய வாழ்க்கையில இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, ஓகே. சோ இந்த நாள்ல காட் பேசுறதான வார்த்தைக்கு நேரா போலாம். நம்ம விசேஷமா என்ன, வாலிபர்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில தோல்விகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன் அந்த தோல்வி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. ஏன் அந்த தோல்வினா, வாலிபர்களாகிய உங்களுக்கு இந்த உலகத்தை குறித்ததான அறிவு இல்லாததுனாலதான் பல நேரங்களில் நமக்கு தோல்விகள் ஏற்படுது. இந்த உலகமும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்களை குறித்த அறிவு நமக்கு தேவை. இந்த உலகம் எப்படி, இந்த மனுஷர்கள் எப்படி, யார் என்ன விதத்துல இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அது தெரிஞ்சிருச்சுனாலே நிச்சயமா இந்த உலகத்துல நம்மளால ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதை குறித்துதான் கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு கூட பேச போகிறார். பாருங்க, சங்கீதத்துல 118 சங்கீதத்துல 8 வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். நாம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, அதிகப்படியா மனுஷர்களை நம்புறோம். மனுஷர்களை நம்பி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய காரியங்களை அவர்கள் மீது வைக்கும் போதுதான் பல தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற காரியங்களை அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் போது நாம என்ன பண்றோம், அந்த நினைவுகளை விட்டுட்டு மனுஷர்களுக்கு நேராக நம்ம கடந்து போறோம். மனுஷர்களை அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறோம். மனுஷரிடத்துல நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அது நிமித்தமா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த இடத்துல நம்ம போகும்போது கர்த்தர் நினைக்கிற நினைவு நம்மை குறித்து சரியான சூழ்நிலை நடக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. இன்னொரு முறை நான் தெளிவா இந்த வார்த்தைகளை பேசுறேன் பாருங்க. நீங்க உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது மனுஷர் மேல, அதாவது நீங்க நம்புற நண்பர்கள் மேல, இல்லன்னா உங்க லவர்ஸ் மேல, இல்லன்னா உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு விதமான பர்சனோட நீங்க என்ன பண்றீங்க, அதை வச்சிருக்கீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ உங்களை குறித்து அப்படி அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இது நிமித்தமா தேவ திட்டம் அங்க நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம இந்த உலகத்தினுடைய மனுஷன் வைக்கிற அந்த உறவு, அந்த நம்பிக்கை, இது எல்லாமே ஒரு காலகட்டத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது, ஒரு பெரிய தோல்விக்கு நேராக உங்களை கொண்டு போகிறது. வசனத்துல பார்த்தோம்னா, நீதிமொழிகள்ல ரொம்ப அழகான வார்த்தை, எனக்கு அது ரொம்ப பிடித்த வார்த்தை. நீதிமொழிகள் 14 அதிகாரத்துல 15வது வசனம் சொல்லுது, பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். இந்த உலகத்துல தோல்வி யாருக்கு அதிகமா இருக்குன்னா, பேதையா இருக்கிற, அதாவது ஏமாந்து இருக்கிறவர்களுக்கு தான் இந்த தோல்விகள் வருகிறது. ரொம்ப அதிகமாய் நம்பிக்கை வைக்கும் போது எல்லா வார்த்தையுமே நம்ப ஆரம்பிச்சிடும். அவங்க பொய் பேசுறாங்களா, அவங்க தப்பா பேசுறாங்களா, இல்ல ஆதாயத்துக்கு பேசுறாங்களா, இல்ல நம்மள எதுக்காக நம்ம கிட்ட நெருங்குறாங்க அப்படின்ற ஒரு அறிவு ஞானம் இல்லாம அந்த பேதையா இருக்கிற நாம அவர்கள் மீது அடிமையா இருக்கிறதுனால எல்லா வார்த்தையும் நம்புறோம். எல்லா வார்த்தையும் நம்ப கூடாது. இந்த உலகத்தை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் நமக்கு என்ன இந்த உலகத்தை குறித்து வைத்திருக்கிறார்னா, இந்த பூமியில் இருக்கிற மனுஷனை நம்ப கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பூமியும் அதனுடைய காரியம் எல்லாமே சீர்கெட்டதா இருக்கிறது என்று ஆதியாகமத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. பூமியில இருக்கிற மனுஷனை குறித்து கர்த்தர் ஏன் உண்டாக்கினோம் அப்படின்ட்டு ஆண்டவரே வசனப்பட்டார் என்று வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6 அதிகாரத்துல 6வது வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருக்கு व्यसனமா இருந்தது. ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், கர்த்தரே அவர்தான் படைச்சார் மனுஷனை. ஆனா படைத்த மனுஷனை குறித்து அவரே व्यसனப்படுகிறார், அவரே மனஸ்தாபப்படுறார். ஏன்டா இந்த மனுஷனை படைச்சோன்ட்டு. ஹல்லேலூயா. கடவுளே சில நேரங்களில் சோர்ந்து போகும்போது அந்த மனுஷனை குறித்து, ஐயோ ஏன்டா இந்த மனுஷனை உண்டாக்கணும்னு நினைக்கும் போது நாம மட்டும் என்ன பண்றோம், பேதையா இருந்து எல்லா வார்த்தையும் நம்புறோம். எந்த மனுஷனை நம்ப கூடாதோ அந்த மனுஷனை அதிகமா நம்புறோம். அவங்க கிட்ட இணக்கமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இது யார்கிட்ட இன்னும் அதிகமா இருக்குன்னா, அந்த வாலிபர்களுக்கு மத்தியில இந்த லவர்ஸ குறித்து பார்ப்போம். நல்லா தெரியும், ஏமாத்துறா இவ, நல்லா நம்மள ஏமாத்துறா, இவ கிட்ட நம்ம நெருங்க கூடாதுன்னு ஒரு அறிவு சொல்லுது. ஆனா இந்த மாம்ச இச்சையானது அவளை பார்க்கும் பொழுதே என்ன ஆகுதுன்னா, உடனே அதுல விழுந்துட்டு அவ சொல்றதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடும். பேதையா இருக்காதீங்க அருமையான வாலிபர்களே. சோ எந்த பெண்களுக்கு பின்பதாகவும் நீங்க அலையாதீங்க, எந்த வாலிபர்களுக்கு பின்பதாக பெண்களே நீங்க அலையாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க இடத்துல சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தோல்வியை கொடுக்கும். ஆண்டவர் உங்களுக்கு குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பேரண்ட்ஸ் ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. சோ உங்களை நம்பி நிறைய பேர் நிறைய காரியங்களை நம்பி வச்சிருக்கும் போது நாம என்ன பண்ணுகிறோம், அந்த வாலிப வயதுல நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்னா, நம்பி சில நேரங்கள்ல இழந்து போகிறீங்க. கர்த்தரே வசனப்படுறாரு பாருங்க. கர்த்தர் உண்டாக்கும் போது மிருகங்களை படைக்கும் போது அவர் வசனப்படல. சோ மரச்செடி கொடிகளை படைக்கும் போது அவர் வசனப்படல. கடலை படைக்கும் போது வசனப்படல. அதுல மீன்களை உண்டாக்கும் போது ஆண்டவர் வசனப்படல.
தேவையில்ல. ஆனா மனுஷனை உண்டாக்கும் போது மட்டும் மனஸ்தாபப்படுறாரு, வேதனைப்படுறாரு, கவலைப்படுறாரு. மனுஷனை குறித்து அவரே அவ்வளவு காரியம் இருக்கும்போது நீங்கள் எந்த நம்பிக்கையில நம்பி அந்த மனுஷனை நம்பி போறீங்க? எந்த நம்பிக்கையில அந்த பெண்ணை நம்பி நீங்க போறீங்க? எந்த நம்பிக்கை இருக்கு? வாலிபர்களே ரொம்ப உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருங்க. இந்த நாட்களில யார நம்பணும், யார நம்ப கூடாதுன்ற அறிவு இருக்கணும். நீங்க இந்த உலகத்தினுடைய ஒரு ஃபார்முலாவை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியத்தை நம்ம நம்ப கூடாது. ஹல்லேலூயா. மனுஷனை நம்பதை விட்டுடுங்க, முழுமையா நம்பாதீங்க. பூரணமான பிள்ளைகளா வந்து கடவுளுக்கு முன்னாடி உங்களை அர்ப்பணிங்களே. நீங்க என்ன பண்ணுகிறீங்கன்னா முழுக்க முழுக்க என்ன பண்றீங்கன்னா மனுஷனை அதிகமா நம்புறீங்க. பாருங்க, வேதாகமத்துல சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட பையன் ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது அங்கே பெரிய தவறு உண்டாகிறது. அந்த பொண்ணு ஏமாத்துதுன்னு பல முறை தெரியுது. அவன் ஒவ்வொரு வாட்டி கேட்கிறான், நான் உன்னை வந்து எதுல சிறுமப்படுத்தலாம், நான் உன்னை எப்படி தள்ளி விடலாம் அப்படின்ட்டு சும்மா பேசும்போதாவது அவ பேசுறா. அவனுக்கு தெரியுது இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துறா அப்படின்னு. நல்லா தெரிஞ்சே கூட வலிய போய் அந்த பொண்ணு முன்னாடி போய் விழறான். அந்த பொண்ணு முன்னாடி தேவையில்லாம ஒப்பு கொடுக்கிறான். தன்னுடைய பலத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு அறிவு இருக்கு, கர்த்தர் கொடுத்துக்கிற ஆவி இருக்கு. ஆனாலும் அந்த சுயத்து நிமித்தமாக அவர்களுக்கு அடிமையாகி பேதையாகி அவங்க முன்னாடி போய் நீங்க விழுந்துடுறீங்க. ஹல்லேலூயா. சோ லாஸ்ட்ல என்ன ஆகுது? சிம்சோனுடைய கதி, அவன் மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, மனுஷனை குறித்த அறிவு உங்களுக்கு வேண்டும். இந்த மனுஷர்கள் யாரு, உங்க கூட பழகுறவங்க யாரு, நீ லவ் பண்ற பர்சன் யாரு, உங்களோட வந்து பார்ட்னரா இருக்கிறவங்க யாரு, அவங்க என்ன என்பதை அந்த அறிவு எந்த காலகட்டத்திலையும் நீ மறந்துடாத. எந்த சூழ்நிலையிலையும் நீ வந்து அவர்களை குறித்துதான காரியங்களை கவனமா இருக்கணுமே தவிர மறந்துடக்கூடாது. நீ எல்லா காரியத்தை நம்பி ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில பெரிய தோல்வி வரும், பெரிய இழப்பு வரும், பெரிய விதமான பாதிப்பு உங்களுக்கு நேரிடும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பேசுவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய ஃபார்முலாவை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரே வசனப்பட்டிருக்கிறாரே, அப்ப நாம எப்படி இருக்கணும்? இந்த மனுஷனை நம்ப கூடாதுன்ற ஒரு அறிவு ஞானத்தோடு கூட செயல்படுங்க. உங்க வாலிப வயதை பத்திரமா காப்பாத்திக்கங்க. எந்த சிச்சுவேஷன் யாரையும் நம்பி டிராவல் பண்ணாதீங்க. அவங்க பின்னாடி கடந்து போகாதீங்க. முழு நம்பிக்கை யார் மேலேயும் வைக்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. சோ மனுஷரை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்போதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தின்படி கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை குறித்ததான அறிவு ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உண்டாகட்டும். எந்த மனுஷனை குறித்து இணங்காதபடிக்கு, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையற்ற ஆண்டவரே அப்பா இச்சைகளை தூண்டுகிற பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஞானமாய் இந்த பிள்ளைகளை வழி நடத்தும். ஆசீர்வதியும். இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்ற நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.